Hi guys, welcome back to another cricket video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்ட் கப் 2024ஓட ஃபைனலோட ரிவ்யூ தான் இது. இந்தியா T20 வேர்ல்ட் கப் 2024ஓட சாம்பியன். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தலாமே. இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனலில் இந்தியா டாஸை ஜெயிச்சு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோன்னு ரோஹித் சர்மா சொன்னார். இந்தியா ஃபஸ்ட்டு ஆஃப் பேட்டிங் பிடிச்சி எவ்வளோ அடித்தாங்கன்னா 176 அடித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டார்கெட் 177. இந்தியா பவர் பிளேயில் 3 விக்கெட்டை சீக்கிரம் விட்டுருந்தாலுமே அப்படி இருந்து விராட் கோலி அண்ட் அக்சர் பட்டேல் பார்ட்னர்ஷிப்னால இந்தியா இந்த ரன்னுக்கு வந்தாங்க. விராட் கோலி ஒரு எக்ஸலண்ட்டான நாக்கு ஆடினார். திருப்பியும் ப்ரூவ் பண்ணார், நான் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னு விராட் கோலி ப்ரூவ் பண்ணார். ஒரு சூப்பர் நாக்குன்னு சொல்லி ஆகணும். அது ஒரு தரமான நாக்கு விராட் கோலிட்டேருந்து. விராட் கோலியோட அந்த கிளாசிக் கவர் டிரைவ் ஆகட்டும், அதே அந்த ஸ்கொயர் டிரைவ் ஆகட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விராட் கோலியோட பேட்டிங் ஃபைனலில் செமையாக கிளிக் ஆச்சுங்க. ஸோ அதனால் இந்தியா 176 எடுத்தாங்க. அதே போல் அக்சர் பட்டேலோட பேட்டிங் ஸ்கில்லும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் ஒரு 47 ரன் அடித்து ரன் அவுட் ஆனார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 2 பேரும் பேட்டிங்கில் இந்தியாவுக்கு நல்லா பண்ணாங்க. அதே இந்தியாவுக்கு பவுலிங்கில் நல்லா பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக போனாங்க. ஸ்பின்னர்ஸ் இன்றைக்கி நல்லா போடலன்னு சொல்லி தான் ஆகணும். குல்தீப் யாதவ் ஆகட்டும், அக்சர் பட்டேல் ஆகட்டும், ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கைவிடலைங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரும் ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகட்டும், 3 பேருமே ரொம்ப நல்லா போட்டாங்க. ஸோ அதனால் இந்த மேட்சை இந்தியா 169 ரன்ஸ் தான் சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தாங்க. 7 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஆகணுங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இந்தியா கொடுத்துருந்தாங்க. பவுலர்ஸ் தான் இந்த T20 வேர்ல்ட் கப்பை நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மேட்ச்சில் நடந்த சில கீ மூமெண்ட்ஸை பார்ப்போமே. ஹார்திக் பாண்டியா அந்த ஹென்ரி கிளாசன் விக்கெட் எடுத்து ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா ஹென்ரி கிளாசன் அந்த இடத்துல அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கும். ஏன்னா அப்போ ஹென்ரி கிளாசன் அப்படி ஆடிக்கிட்டு இருந்தப்போ எல்லாம் எதிர்பார்த்தது சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக கப்படிச்சிருவாங்கப்பா அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை. ஹார்திக் பாண்டியா அந்த விக்கெட் எடுத்த பிறகு இந்தியா கம்பேக் கொடுத்தாங்க. இன்னொரு கீ மூமெண்ட் எதுனா கடைசி ஓவரில் அந்த சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்சுங்க. ஒன் ஆஃப் த ஹை ப்ரெஷர் கேட்ச், வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு வின் பண்ண கேட்ச் அதுன்னு சொல்லி ஆகணும். டேவிட் மில்லர் ஹார்திக் பாண்டியா ஒரு ஃபுல் டாஸ் பாலை போடுவார். அது ஆல்மோஸ்ட் 6 தான். ஆனால் சூரியகுமார் யாதவோட எக்ஸலண்ட் ஃபீல்டிங் ஸ்கில்னால ஒரு சூப்பரான கேட்ச் எடுத்திருந்தார். ஸோ அது ஒரு பெரிய கீ மூமெண்ட்டு மேட்ச்சில். ஸோ அது மூலமாக இந்தியாவுக்கு கடைசி ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு. அப்படி ரபோடா ஒரு எஜ்ஜில் 4 அடிப்பார். அப்புறம் 4 பால் 12 ரன் வந்துச்சு. அப்புறம் இந்தியா பார்த்திங்கன்னா 7 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா டீம் ஆர் த T20 வேர்ல்ட் கப் 2024 சாம்பியன்ஸ். ஏகப்பட்ட எமோஷன்ஸுங்க அந்த மேட்ச்சில். ரோஹித் சர்மாவோட எமோஷன் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், எல்லாருமே பிக் மேட்ச் பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. அதே போல் அவங்க எமோஷன்ஸ் எல்லாருமே நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சு. இந்தியா பார்த்திங்கன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ICC ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு T20 வேர்ல்ட் கப் ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நேற்றுக்கு ஒரு பொற்காலமான நாள்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்தியாவோட லெஜெண்டரி 2 பேட்ஸ்மென்ஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க T20லேருந்து. ஒன்று விராட் கோலி, இன்னொன்று ரோஹித் சர்மா. அவங்கள பற்றி நம்ம தனியாக பேசலாம். பட் அவங்க ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து T20 வேர்ல்ட் கப் 2024 அன்பீட்டனாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க. சாதாரண மேட்சிக்கில் அன்பீட்டனாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க. வெல்டன் டீம் இந்தியா அப்படின்னு சொல்லி தாங்க ஆகணும். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை நம்ம பவுலர்ஸ் கரெக்டான இடத்துல ஸ்டெப் அப் பண்ணாங்க. டீமாக இந்தியன் டீம் விளாண்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வேர்ல்ட் கப்பை நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் டீம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பவுலர்ஸ் கரெக்டான இடத்துல ஸ்டெப் அப் பண்ணாங்க. பேட்ஸ்மேனும் கரெக்டான இடத்துல நல்லா பண்ணதுனால இந்தியன் டீம் இந்த டீம் ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு 17 வருஷம் கழிச்சு ஒரு T20 ட்ராஃபி அடித்து கொடுத்துருக்காங்க, ICC ட்ராஃபி. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னு சொல்லியே ஆகணும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே எப்படி இருந்துச்சு. நீங்கள் இந்தியா டீம் T20 வேர்ல்ட் கப் 2024 ஜெயிச்ச பிறகு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.